கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே கெஸ்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 30/3/2024 ஒரு கார்னியா லாட்டரி 647 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ், நாட் கேம்லிங், நாட் பெட்டிங் ஃபார் இந்த வீடியோஸ். கேஎல் ரிசல்ட் 618 டுடே, அதாவது ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு ரிசல்ட் தான். அதாவது நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 618ங்க. அதாவது மறுபடியும் இந்த மாதம் ஃபுல்லாக இந்த ரொட்டேஷன் ஃப்ளிப்புன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது அதுக்கு நாள் அந்த காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 683. இது 618. அந்த 3யை எடுத்துட்டு உள்ள ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கான். அதனால இந்த மாதம் இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு. எல்லாரும் பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்க, கவனமாக ப்ளே பண்ணுங்க. இப்போ ஏ போர்டில் நம்மளுக்கு 6-1 ஏபி எப்பயும் போல நம்மளுக்கு வரக்கூடிய நம்பர் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வாங்க 30/3/2024 ஒரு காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதம் இந்த சி போர்டில் 8 உள்ளே கொண்டே வரமாட்டான்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அதாவது 29 அதுவுமா உள்ள சி போர்டு 8 இந்த மாதம் உள்ள என்ட்ரியே ஆகலை. சி போர்டு மட்டும்தான் இந்த மாதம் என்ட்ரி ஆகாத நம்பர்னா அது சி போர்டில் 8 மட்டும்தான். பார்த்தீங்கன்னா அதையுமே இன்னைக்கு உள்ளே கொண்டு வந்துட்டான். இந்த மந்த் அந்த நம்பரை உள்ளே கொண்டு வர மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த மந்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா நம்பருமே வந்துருச்சு. வராத நம்பர்களை நான் மார்னிங் போடுற வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். அதை பார்த்து கூட அதை ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்து கூட ப்ளே பண்ணுங்க. ஏன்னா அந்த நம்பர் வராத நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் 70% இருக்கு. அதுக்கு இந்த 8 தான் எக்ஸாம்பிளே. அதனால பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க, லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. இப்போ வாங்க 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கான ஒரு கார்னர் லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்த்துருங்க. 408 447 480 945 809 428 390 186 391. இது ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான நாளைக்கு வரக்கூடிய கார்னியா லாட்டரி கெஸ். இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு. இந்த 2 டேஸ்க்குள்ள ஒரு 3 டிஜிட் வின்னிங்கை தட்டி ஆகணும். அதனால என்னோட அதிகபட்ச சான்சஸ்ல உள்ள கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங் நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க. அதுதான் மெயினே. பார்த்து லிமிட்டா கவனமா ப்ளே பண்ணுங்க. எனிவேஸ் அடுத்து நாளைக்கு இறங்கக்கூடிய ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் ஒரு சூப்பரான தரமான ஒரு கார்னியா ப்ளஸ் கார்னியா லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டு 279 இதுதாங்க நாளைக்கு வரக்கூடிய ஆல் போர்டில் முக்கியமான ஒரு சில ஆல் போர்டுனா இந்த நம்பர் தான் 279. இதுதான் வர்றதுக்கு வாய்ப்புள்ள அதிகபட்ச நம்பர்ல முதல் கட்ட நம்பர்னா அது இந்த நம்பர் தாங்க. அடுத்து வாங்க காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்க இப்போ பார்த்துருவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஏ போர்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 அல்லது 2 அல்லது 9 இதுதான் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புள்ள அதிகபட்ச நம்பர்ல முக்கியமான நம்பர் இதுதான். ஏ போர்டில் 029, பி போர்டில் 149, சி போர்டு 0427. இதுதான் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு உண்டான ஒரு சில கணிப்புகளில் முக்கியமான கணிப்பு. எனிவேஸ் ஏதாவது உள்ள வராத நம்பர் நீங்க ராங் டிசிஷன் இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரேனுக்கும் எதுன்னு தேவைகள் பட்டால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எந்த ஒரு கெஸ்ஸிங் தேவைப்பட்டாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங் காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துருவாங்க. 428 579 875 570 127 783 806 892 111. இது என்ன நாளைக்கு டேட்டுக்கு 30ஆம் தேதிக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு பவர் நம்பர் தாங்க இது. இந்த பவர் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு டேட்ல அதிகபட்சமா ஹைலைட்டா வர்றதுக்கு வாய்ப்புள்ள
ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதாங்க. அதாவது இதுதான் 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங்ல கார்னியா லாட்டரிக்கான இந்த 618 இன்னைக்கு அடிச்சிருக்காங்க இல்லையா? அந்த 618 நாளைக்கு இதிலிருந்து பவர் நம்பர் தான் இறங்குச்சு அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுச்சுன்னா, 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங்ல சும்மா தரமான ஒரு வின்னிங் அதுக்கான ஒரு ஒரு நம்பர் செதுக்கி வச்சிருக்கோம். அதனால இந்த நம்பர் தான் வந்துச்சுன்னா இந்த நம்பர் இதுல ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பா நம்பர்ல 3 டிஜிட் அடிக்கும். அதுக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. சும்மா சூப்பரான தரமான ஒரு வின்னிங் இருக்கும். அதாவது 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங்க பொறுத்தளவு அவன் இந்த 618 இருந்து ஃபுல்லா 3 டிஜிட்டுமே பவர் எடுத்தா இது கண்டிப்பான முறையில் வின்னிங் அடிக்கும் பதில் சொல்லும் இந்த நம்பர் இதுல. ஏன்னா அதுக்கேற்ற ஒரு வின்னிங் பாக்ஸ் வின்னிங்கே எடுத்து நம்ம இதை வந்து நீங்க பாக்ஸா ப்ளே பண்ண தேவையில்லை. ப்ளே பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி ஆர்டர் படி தான் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட்னு ஆர்டர் படி தான் கரெக்டாக பிரித்து எடுத்து உள்ளே கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே இல்லாமல் நீங்கள் எடுத்து அப்படியே ப்ளே பண்ணீங்கனாலே போதும். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு 3 டிஜிட் பீரியடுக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க இது. உங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங் நானே 3 டிஜிட் பாக்ஸ் தனியாக நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான கெஸ்ஸிங் வீடியோ மார்னிங் போடுற வீடியோவில் கண்டிப்பான முறையில் வரும். அதில் நீங்கள் எடுத்து உங்களது கெஸ்ஸிங்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு நல்ல கெஸ்ஸிங்கை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கார்னியா லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு ஏசி, அதாவது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு போர்டு கெஸ்ஸிங். ஓகேங்களா? 9264 9921 4901 4234 3909. நம்ம கெஸ்ஸிங் உங்க கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா நம்ம நம்பரை லிமிட்டா எடுத்து ப்ளே பண்ணுங்க. கவனமா ப்ளே பண்ணுங்க. இது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கார்னியா லாட்டரி கெஸ்ஸிங் தான் இது. இது முழுக்க முழுக்க ஒரு சில கணிப்புகளில் முக்கியமான ஒரு கணிப்பு தான். இப்போ ஏபிஏசிபிசின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏன் 10 நம்பர்னா அதில் 5 நம்பர் அந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்து இறங்கக்கூடிய நம்பர், அடுத்த 5 நம்பர் அந்த டேட்டுக்கும் அந்த பவர் அண்டு ஃப்ளிப்பில் இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர் இதுதாங்க. இதில் கண்டிப்பான முறையில் அவன் இறங்கி ஆகணும், பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். இதில் மினிமம் எல்லாமே 5லேருந்து அதிகபட்சமாக 10 செட் வரைக்கும் உள்ளே போட்டுக்குங்க. ரொம்ப விளாட வேணாம், பார்த்து கவனமாக லிமிட்டாக விளாடுங்க. இது கார்னியா லாட்டரி ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தீங்க. 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தீங்க. 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங் பார்த்தீங்க. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்துக்கிட்டீங்க. ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங் எல்லாமே பார்த்துட்டீங்க. அதனால இது முழுக்க முழுக்க எல்லாமே லிமிட்டாக கவனமாக ப்ளே பண்ணுங்க. அதிகமாக போட்டு யாரும் ப்ளே பண்ணிடுவேனா, அதனால பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. இது மினிமம் 10 செட்டுக்குள்ளேயே ப்ளே பண்ணிக்கோங்க. முக்கிய அறிவிப்பு: இந்த விளையாட்டு பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. யாரையும் இந்த விளையாட்டு விளையாடுங்கள் என்று உடன்படுத்தப்படுவதில்லை. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் கேம், நாட் ஃபார் பெட்டிங் இந்த கேம். அடுத்து டிஸ்க்ளைமர்: இதில் கவனமாக பார்த்து ப்ளே பண்ணுங்க, லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. இந்த விளையாட்டு பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. டிஸ்க்ளைமர்: கேரளா ஸ்டேட் லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எந்த விதமான பெட்டிங் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கெஸ்ஸிங் ஃபார் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்ல மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நன்றி மக்களை. சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.